ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த மீனவர்களின் படகுகளை தாக்கி இலங்கை கடற்படையினர் சேதப்படுத்தியுள்ள சம்பவம் மீனவர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நேற்று 700க்கும் அதிகமான விசைப்படகுகளில் சென்ற ராமேஸ்வரம் மீனவர்கள் கச்சத்தீவு அருகே மீன்பிடித்து திரும்பியுள்ளனர். இன்று அதிகாலை அவர்களை விரட்டியடித்த இலங்கை கடற்படையினர் 100க்கும் அதிகமான படகுகளில் இருந்த மீன்பிடி சாதனங்களை தூக்கி கடலில் வீசியுள்ளனர். மேலும் 2 படகுகளை மோதி முழுமையாக சேதப்படுத்தியுள்ளனர். இதனால் படகு ஒன்றுக்கு 30,000 ரூபாயிலிருந்து 2 லட்சம் ரூபாய் வரை இழப்பு ஏற்பட்டுள்ளதாக மீனவர்கள் தெரிவித்துள்ளனர். மீன்பிடி தடைக்காலத்திற்கு பிறகு கடலுக்கு சென்ற ஒவ்வொரு முறையும் இலங்கை கடற்படையினரின் தாக்குதல் தொடர்வதாக மீனவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். ஒவ்வொரு முறை கடலுக்கு சென்று திரும்பும் போது பெருத்த நஷ்டத்துடனே கரை திரும்புவதாகவும் வாழ்வாதாரம் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் மீனவர்கள் ஆதங்கப்படுகின்றனர். 2 நேவி ஸ்லோன் நேவி 2 பேர் வந்தாங்க. வந்து போட்டு மொத்தமாக இழுவிட்டு இருக்கும்போது சைடில் கல்லையெல்லாம் வச்சு அடித்து ஆட்களுக்கு ஒரு ஆளுக்கு சேதாரம் ஆகி போட்டுகளையெல்லாம் உடைச்சி போட்டு வலையிலையெல்லாம் வெட்டி போட்டாங்க. நாங்கள் நைட்டு முட்டினதுக்கு ஆட்கள்லாம் தண்ணி ஏறி போட்டில் தார நிலைமையில போயிட்டு ஐயான்னு கத்தணும். அப்படி இருந்து உடலை கல்லை கொண்டு அடித்து கண்ணாடிலாம் உடைச்சி டைவர் மேலே அடித்து டைவருக்கெல்லாம் காயம். நாங்கள் இப்படிலாம் சேதாரம் பண்ணுறாங்க.